ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோவில் அவர் நாளைக்கு இங்கே வரமாட்டார், இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். இதை he will not come here tomorrow, he will not come here tomorrow அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் சரியா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இங்கிலீஷ் புரியலைன்னா இனிமே சைலண்டா இருக்க வேண்டாம். ரெண்டு சென்டென்ஸ் போதும். அது என்னென்ன வாங்க பார்க்கலாம். யாராவது நம்ம கிட்ட ஏதாவது சொல்லும் போது புரியலன்னா இன்னொரு தடவை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? திங்க் பண்ணுங்க. இத சாரி கேன் யூ ரிப்பீட் தட், சாரி கேன் யூ ரிப்பீட் தட் அப்படின்னு கேளுங்க. இதே மாதிரி யாராவது ஏதாவது சொல்லும்பொழுது நமக்கு சரியா கேட்கலன்னா, நீங்க சொல்றது எனக்கு சரியா கேட்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? திங்க் பண்ணுங்க. இத சாரி ஐ டிடன்ட் ஹியர் யூ அப்படின்னு சொல்லுங்க. எப்படி? சாரி ஐ டிடன்ட் ஹியர் யூ அப்படின்ட்டு சொல்லுங்க. யாராவது இனிமே நம்ம கிட்ட இங்கிலீஷ்ல பேசி புரியலன்னா சைலண்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரெண்டு சென்டென்ஸை தைரியமா யூஸ் பண்ணுங்க. இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல உங்களுக்கு எது அதிகமா யூஸ் ஆகும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.